சார் வணக்கம் சார். நம்ம கம்பெனி டீசல் புல்லட்டில் இல்லை இண்டஸ்ட்ரியல் டீசல் புல்லட்டில் நம்ம இந்த கப்பு போட்டிருப்போம். இந்த பாருங்கள், இந்த கப்பு போட்டிருப்போம். இந்த கப்பை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன இதுன்றதை பற்றி விரிவாக சொல்கிறேன். பாருங்கள், நல்லா பாருங்கள். அந்த கப்பை பற்றி தான் நான் பேசுகிறேன். இந்த ரப்பர் ஒன்று போட்டிருக்காங்கல்ல சார், இந்த ரப்பர் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். இது பேர் தான் ஸ்டார்டர் ப்ளக்குன்னு சொல்ல முடியும். இப்போ வண்டி கிளம்பலன்னாக்கா இதை கட்டிட்டு இதில் ஆயில் ட்ராப் போட்டிங்கனாக்கா இது வழியாக சின்ன ஹோல்ஸ் வழியாக இறங்கும். அது பேர் தான் ஸ்டார்டர் ப்ளக்குன்னு சொல்கிறது. இது பிரீத்தர் கப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இது இந்த ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இது பிரீத்தர் கப்பு. இது ஸ்க்ரூ மேலே போட்டு டைட் வைக்கிறது. இது ரேக்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆஃப் லீவர்னு இதை தான் இப்படி பிடிச்சி இழுத்தாலும் ஆஃப் ஆகிடும் வண்டி. ஆனால் சரியாக இந்த கொடுக்கில் பிடிக்கணுன்னா கூட வண்டி நிறுத்துறதுக்கு இது ஒரு கூட பயன்படுத்தலாம். அர்ஜென்ட்டுக்கு பயன்படுத்தலாம். இதை அடிக்கடி நம்ம பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா. சரிங்க. இப்போ இதை நம்ம இதை என்ன சொல்ல போகிறோம், நம்ம ரேக்கர் பாக்ஸ் கவர்னு சொல்லணும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், இது இந்த பிடிப்பு இருக்குது பாருங்கள், அது ஜாயிண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இது பிரீத்தர் கப்புன்னு நம்ம சொல்கிறோம். ப்ளக்கு. இது இந்த மூணு முறையாக சொல்லணும்னா பிரீத்தர் ப்ளக்குன்னு தான் சொல்ல முடியும். உள்ளே இருக்க ஓரிங் வரும். இது ரொம்ப ஹீட்டில் ரொம்ப மங்கி போடும். இது ரொம்ப டைட்டாக இருக்கணும். இந்த நெட்டு ரைட்டாக இருக்கும். இது ஸ்டார்டர் ப்ளக்கு. நல்லா கவனிச்சிங்க. இது ஸ்டார்டர் ப்ளக்கு. இதில் தான் வண்டி கிளம்பணுன்னா கூட காலையில் மெரிச்சா கூட வண்டி கிளம்பாது சில கூலிங் டைமில். அப்போ இந்த நேரத்தில் இதை இந்த வழியாக ஆயில் போட்டிங்கனாக்கா அந்த ஆயில் கீழே உள்ளே போகும். உடனே ஸ்டார்ட் ஆகிடும் வண்டி. இங்கே ஓரிங் இது இருக்குது. அப்புறமா இதுக்கு கீழே பாருங்கள் ஒரு பேக்கிங் இருக்கும். அப்போ ஆயில் கசிவுலாம் இந்த பேக்கிங் மூலிமா தான் அரெஸ்ட் பண்ண முடியும். இந்த பேக்கிங் போடக்குள்ளே அது பேஸ்ட்டு வச்சு கீழே மேலே வைக்கக்கூடாது. பேஸ்ட்டு கீழே வைக்கணும். பேஸ்ட்டு பேக்கிங்கு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் போட்டு அதுக்கப்புறம் மேலே கப்பு போட்டால் தான் கைட்ட முடியும். இதை ஈஸியாக எளிமையாக ஆயில் சீஸ் பண்ணக்குள்ளே இருக்கா, ரேக்கரம் அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ளே இருக்கா. இல்லைனா அது பேஸ்ட்டை போட்டு இதையும் மேலேயும் கீழே ஓடி விட்டிங்கனாக்கா இது ரெண்டும் கைட்ட முடியாது. ரொம்ப சிரமமாகிடும். பேக்கிங் தான் பிச்சின்னு வரும். மறுபடியும் சுரண்டிட்டு அதுக்கப்புறமா தான் போகும். போடக்குள்ளே அந்த பேக்கிங் இருக்கும். அந்த பேக்கிங்கில் அடிப்பகுதி மட்டும் பேஸ்ட் வச்சு போட்டுட்டுனாக்கா லீக்கேஜ் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அது பேர் என்னன்னா டிஃபெக்டர் பிளேட்னு வரும். இது எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கல. இந்த கப்பை கைட்டுக்குள்ளே தான் பார்க்கக்குள்ள இருக்க இதை பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் டிஃப்ளெக்டர் பிளேட்டு. இது நம்ம டிஃப்ளெக்டர் பிளேட்டு. அதை முடுக்கிறதுக்கு வாஷர் இருக்கும், நெட்டு இருக்கும். இதை பாருங்கள், இது பிரீத்தர் கப்பு. அது கீழே வாஷரு. அது கீழே பேக்கிங் போட்டிருக்காங்க. போட்டுட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு பார்ட்ஸும் இவ்வளோ பார்ட்ஸுலாம் அந்த கப்பில் இருக்குது. இதை பாருங்கள். ஓகேங்களா. இது நம்ம தெளிவாக காட்டணும் போல். இது பாருங்கள், ரேக்கர் கவரு, ஜாயிண்ட்டு, பிரீத்தர் கப்பு, ஸ்டார்டர் ப்ளக்கு, அப்புறம் அரஸ்டர் ஸ்டார்டிங் ப்ளக்குனாக்கா இது வரும். இந்த பாருங்கள், இது வரும். இது பாருங்க. அப்போ ஓரிங்னாக்கா இது பாருங்கள், இது கீழே வரும். அந்த ஓரிங்னாக்கா இதில் காட்டுக்குள்ளே இந்த பாருங்கள், இதுதான் ஓரிங். ஓகேங்களா. லிஃப்டிங் ஹூக்கு. இது பார்த்தா லிஃப்டிங் ஹூக்கு சொல்ல முடியும். அது மேலே தூக்கி விட்றோம்ல இவரை, லிஃப்டிங் ஹூக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறமா ஸ்க்ரூ, அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் வாஷரு, டிஃப்ளெக்டர் பிளேட்டு. இது பேர் தான் டிஃப்ளெக்டர் பிளேட்டுன்னு சொல்கிறது. இவ்வளோ பொருள்
அது உள்ளே இருக்குது. எத்தனை பொருள் இருக்குது பாருங்கள், மொத்தம் 14 பொருள் அது உள்ளே அடங்கும். இப்போ வந்து இந்த பிளேட்டுடைய அது பேர் என்னது, ரேக்கர் ஆர்ம் கவர். ரேக்கர் ஆர்ம் கவர் கவர்னால் இது ஃபுல்லாக இதை பாருங்கள், இது போர் கீழே வருது. இது ரேக்கர் ஆர்ம் கவர்னால் இது வந்து ஃபுல்லாக அடங்கும். இப்போ முழு விபரத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம். 14 பொருள் அதில் இருக்குது. இந்த பிரீத்தர் வழியாக அந்த உசுன்னு சத்தம் வரும். அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டியூப்பை போட்டு கீழே விட்டுடலாம். கீழே விட்டுடலாம்னாக்கா இந்த பாருங்க, இந்த டியூப் வந்து இந்த கொஞ்சம் கீழே இருக்கணும். கீழே இருந்தால் தான் அந்த அடிக்கிற அந்த அழுக்கில் அந்த ஆயிலெலாம் வருதுல்ல, அது கீழே போயிடும். இப்படி போயிடும். பாதி மொட்டையாக விட்டிங்கன்னா இஞ்சில் தான் வந்து அந்த அழுக்கெலாம் படியும். இன்றைக்கி வந்து இந்த ரேக்கர் கவரை பற்றி நம்ம பார்த்தோம். நன்றி.